உன்னோட டார்ச்சரு, நீ கேட்குறது ஒவ்வொரு கேள்வி, நீ என்னை எப்படிலாம் நடத்துகிற, நீ எப்படி என்னை பார்த்துக்கிறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் நொந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ பண்ணுறது பெரிய டார்ச்சராக இருக்கு. என்னை விட்டு தயவு செஞ்சு சொல்லு. உன்னை விட்டு நான் வெளியே போயிடுறேன். இல்லைன்னா நீ சொல்லு, நான் செத்து கூட போயிடுறேன். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே உள்ள பனிதீவியல் தெற்கு கிராமத்தை சேர்ந்த 28 வயது இளம்பெண் லாவண்யா. இவர் தனது தாயாரின் ஊரான காரகுடி கிராமத்திற்கு அடிக்கடி சென்று வந்த போது அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இவர்களின் காதல் விவகாரம் லாவண்யாவின் தந்தைக்கு தெரியவர தினேஷ் சரிவர படிக்கவில்லை மற்றும் அவரது குடும்பத்தார் அதிகமாக கடன் வாங்கி வைத்திருப்பதோடு அதனை சரிவர கட்ட முடியாமல் தவித்து வருகிறார்கள் என லாவண்யாவின் தந்தை கூறியதோடு, உனக்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்க்கிறேன் என கூறியுள்ளார். காதலனை வீட்டில் ஏற்காததால் லாவண்யா வீட்டில் யாரிடமும் சரிவர பேசாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் லாவண்யா சென்னையில் உள்ள உறவினர் வீட்டில் சில நாட்கள் தங்கி வந்துள்ளார். கடந்த ஆண்டு பொங்கல் விடுமுறைக்கு லாவண்யா தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். மாட்டுப் பொங்கல் அன்று லாவண்யா மாயமானதால் பதறிப்போன குடும்பத்தார் அருகே உள்ள ஆர்எஸ் மங்கலம் காவல் நிலையத்தில் அவரை காணவில்லை என புகார் அளித்தனர். ஆனால் பின்னர்தான் தினேஷ் காரை எடுத்துக்கொண்டு லாவண்யா வீட்டின் முன்பு நின்றதும் லாவண்யா தான் அணிந்திருந்த நைட்டியோடு காரில் ஏறிச் சென்றதும் தெரிய வந்தது. பின்னர் காதலர்கள் இருவரும் கோயம்புத்தூருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு தினேஷின் பெரியம்மா மகன்களான விக்கி மற்றும் பழனி ஆகியோர் தினேஷிற்கும் லாவண்யாவிற்கும் திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தினேஷ் லாவண்யாவின் சகோதரி அபர்ணாவிற்கு போன் செய்து லாவண்யா வீட்டிலேயே உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த லாவண்யாவின் குடும்பத்தார் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சென்றனர். பின்னர் தனது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது லாவண்யா இறப்பதற்கு முன்பு எழுதிய கடிதங்கள் மற்றும் தினேஷிற்கு அனுப்பிய ஆடியோவை போலீசார் கண்டறிந்தனர். முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. தினேஷ் லாவண்யா இருவரும் திருமணம் செய்து கொண்டு கோயம்புத்தூரில் வசித்து வந்தனர். பின்னர் சில நாட்களிலேயே தினேஷின் தாயார் இறந்ததால் தினேஷும் லாவண்யாவும் காரகுடி கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது லாவண்யா குடும்பத்தார் அவரை பார்த்தபோது காதில் தோடு நகை எதுவும் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் லாவண்யாவின் தாயார் சில நாட்களுக்கு முன்பு அவரை ராமநாதபுரத்திற்கு வரவழைத்து 3 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் அரை சவரன் காதணி வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தினேஷ் பஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்த நிலையில் அவரின் பெற்றோர் வாங்கிய கடனை கேட்டு பலரும் டார்ச்சர் செய்வதாக தினேஷின் பெரியம்மா மகன்கள் வீட்டை விற்று பணத்தை கொடு என சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டை விற்க வேண்டாம் என லாவண்யா கூறிவர கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் பலமுறை லாவண்யாவை தகாத வார்த்தைகளில் திட்டி அடித்து டார்ச்சர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீ உன் வீட்டில் வரதட்சணை வாங்கி வா என தினேஷ் லாவண்யாவை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் லாவண்யா இறப்பதற்கு முன்பு தினேஷிற்கு அனுப்பிய ஆடியோ வெளியாகி உள்ளது. சொல்றேன், உன்னோட டார்ச்சரு, நீ கேட்கறது ஒவ்வொரு கேள்வி, நீ என்னை எப்படிலாம் நடத்துற, நீ எப்படி என்னை பார்த்துக்கிறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் நொந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்றது பெரிய டார்ச்சரா இருக்கு. நீ என்னை நல்லாதான் பாத்துக்கிற அப்படின்றதுக்காக நான் ஏதோ நடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அது கிடையாது, அது உண்மையே இல்லை. நான் ஏன் ஒண்ணு நீ நல்லா இருக்கணும், நான் ஏன் என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும்? இப்பவும் நான் உன்னை விட்டு போனேன் அப்படின்னா என்னை இன்னமும் நீ கஷ்டப்படுத்ததான் செய்வேன்.
என்னை விட்டு விட தயவு செஞ்சு சொல்லு. உன்னை விட்டு நான் வெளியே போயிடுறேன். இல்லைன்னா என்னை சொல்லு, நான் செத்து கூட போயிடுறேன். ஏன்னா போனதுக்கு அப்புறமும் எனக்கு ஒன்று வேணான்னு போயிடுவேன். மறுபடியும் உன்னை என்னால் திரும்பிலாம் உன்னோட அந்த வழியில் என்னால் அனுபவிக்க முடியாது. இல்லை, என்னோட போக்கில் விட்டுரு தயவு செஞ்சு. லாவண்யா எழுதியதாக சொல்லப்படும் கடிதத்தில், யாரையும் மதிக்காம வந்துட்டேன், என்ன மன்னிச்சுருங்க, நான் அவன்கிட்ட பாசத்தை மட்டும்தான் கேட்டேன், வேற எதையும் கேட்கல, வந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சேன். அவன் என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்லி இன்னும் உனக்கு எத்தனை பேர் வேணும்னு கேக்குறான். மனசே வலிக்குது. நான் தேவையில்லாம போயிட்டேன். வந்ததுல இருந்தே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்தேன். வயிறு வலிச்சா கூட அவங்கிட்ட சொல்ல முடியல. உங்க கூட இருந்தவரை நான் கஷ்டப்பட்டது இல்ல. அம்மா, இவன் என்னை அடிக்கிறான், வலி தாங்க முடியல, நான் அவனை விட்டு போறேன் என லாவண்யா கடிதம் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லாவண்யாவின் கணவரை தேடி வருகிறார்கள். காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் காதல் கணவன் வரதட்சணை கேட்டு அடித்து டார்ச்சர் செய்ததாக உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.